ஸோ பாருங்கள், அமைச்சரவை தொடர்பானவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார். இப்போது நான் தான் சிஎம் அப்படின்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு, ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கட்சி வச்சுருக்கிறேன், என் கட்சி வின் பண்ணிட்டாங்க. ஸோ என் கட்சி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஃபேவராக, எனக்கு அதாவது இவங்க இந்த இதுக்கு வந்து சரிப்பட்டு வருவாங்க, இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் இந்த துறைக்கு இவங்க சரிப்பட்டு வருவாங்கன்னு எனக்கு தோணும் பார்த்தீங்களா? ஸோ அவங்களெல்லாம் நான் செலக்ட் பண்ணி இப்போ என் கட்சியில் அதிகமான எம்எல்ஏஸ் வந்து இருப்பாங்க, அப்படி தானே? அப்படி இருக்கிறதுனால தான் என்னுடைய கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த எல்லா எம்எல்ஏவும் அமைச்சராக முடியாது. ஸோ அதில் குறிப்பிட்ட பேர் தான் அமைச்சராக முடியும். அப்படி அமைச்சர் யார் ஆக்குவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதலமைச்சருக்கு வந்து தெரிந்த முகமாக இருக்கணும், அவருக்கு ஃபேவராக இந்த 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 டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு யார் தெரியுமோ அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த துறைக்கு இவங்க சரிப்பட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேவராக இருக்கிற ஆளை தான் அவங்க வந்து போடுவாங்க. ஸோ யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பரிந்துரையை வந்து அந்த லிஸ்ட் எடுத்து ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஸோ ஆளுநர் வந்து அமைச்சர்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க, முதலமைச்சர் செலக்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டை கொடுப்பாரு. ஆளுநர் வந்து நியமனம் மட்டும் தான் பண்ணுவார். சரியா? இப்போ முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் அதை தான் அந்த மொதல் பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து, அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறை, நீங்கள் வந்து அந்த துறையை பாருங்கள், நீங்கள் இந்த துறையை பாருங்கள், நீங்கள் வந்து வீட்டு வசதி மற்றும் மேலாண்மை பாருங்கள், நீங்கள் வந்து மீன் வளத்துறையை பாருங்கள், நகரத்துறை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு துறையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்து, தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறார். தனது அமைச்சரவையை அவர் மாற்றி அமைக்கலாம். ஓகேவா? அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அமைச்சரவையை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுக்கிறார். எல்லாம் அந்த முடிவு எடுக்கிறதே இவர் தான், அந்த அமைச்சரவைக்கு. ஓகேவா? ஏன்னா அவர் தான் ஹெட், சிஎம். அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார். எல்லாத்தையுமே முதலமைச்சர் தான் பண்ணுறாரு. ஓகேவா? சபாநாயகர் இருப்பாங்க, பட் சபாநாயகர் இருந்தாலும் எல்லா முடிவும் இவர் தான் எடுப்பார். ஆளுநர் தொடர்பானவை. ஓகே, இப்போ அமைச்சர்கள் தொடர்பானவை பார்த்தா ஆளுநருக்கு தொடர்பான முதலமைச்சருக்கு என்னென்ன இது இருக்குன்னு பார்த்தோம்னா, கீழ்காணும் அலுவலர்களின் நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறார். எப்படின்னு பார்ப்போம். மாநில அரசு வழக்குரைஞர் இவங்களுக்கு இது பண்ணுறாங்க. அடுத்து, மாநில தேர்தல் ஆணையர் அவங்களுக்கு, அதாவது கீழ்காணும் அலுவலர்களின் நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை. இவங்களெல்லாம் யார், அதாவது இப்போ மாநில வழக்குரைஞர் யாரை போடலாம், தேர்தல் ஆணையர் யாரை போடலாம் அப்படிங்கிறதெல்லாமே சொல்கிறது யார்? முதலமைச்சர் தான். ஓகேவா? பட் இவர் ஆளுநர் வந்து நியமனம் தான் பண்ணுவார். அதை தான் சொல்கிறாங்க. இப்போ மாநில அரசு வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்லுவாங்களே, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அட்வொகேட் ஜென்ரல், அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னா அது வந்து உயர்ந்த சட்ட அதிகாரி இந்தியாவுக்கு, சென்ட்ரலுக்கு. மாநிலத்துக்கு உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னா இந்த அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்லக்கூடிய மாநில அரசு வழக்குரைஞர். அடுத்து, மாநில தேர்தல் ஆணையர், எலெக்ஷன் கமிஷனர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். நம்ம படிச்சிருக்கக்கூடிய டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த இது இருக்குது பார்த்தீங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி கிடையாது, டிஎன்பிஎஸ்சியை தான் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎன்பிசி தலைவரையும் இவங்க தான் நியமனம் பண்ணுறாங்க. அடுத்து, மாநில திட்டக்குழு தலைவர், ஒரு மாநிலத்திற்கு கூடிய பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்கும், அதையும் இவர் தான் பண்ணுறாரு. மற்றும் உறுப்பினர்கள், அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் இவர் தான் நியமனம் பண்ணுறாரு. யார்? முதலமைச்சர் சொல்லி ஆளுநர் நியமனம் பண்ணுவார். அடுத்து, மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். ஓகேவா? மாநிலத்திற்குரிய ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த நிதிக்குழுவுடைய தலைவர் மற்றும் அவங்களுடைய உறுப்பினர்கள். சட்டமன்றம் தொடர்பானவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற கூட்டத்தொடரை துவக்கி வைக்கவும் ஒத்தி வைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். இப்போ எப்பப்போலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆளுநர் பார்க்கும்போது பார்த்துருந்தோம், ஒரு கூட்டத்தை தொடக்கி வைக்கிறது யார்? ஒரு ஆண்டில் ஒரு கட்சி புதுசாக பதவி இருக்கிறாங்கன்னா அப்போ வந்து ஆளுநர் வந்து அந்த கூட்டத்தை தொடக்கி வைப்பார். அதே போல் ஒரு வருடத்தின் முதல் கூட்டத்தொடரை வந்து ஆளுநர் தான் தொடக்கி வைப்பார். அப்படி தானே? ஸோ அதை தான் இதில் வந்து சொல்கிறாங்க. பட் அப்படி அவருக்கு தொடக்கி வச்சாலும் அதுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியது யார்? முதலமைச்சர் தான். சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார். அரசினுடைய கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தான். ஸ்கீம்ஸ் என்ன கொண்டு வந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க? சட்டமன்றத்தில் இது பண்ணுவாங்க. அதை தான் அதில் சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார். எந்த ஒரு பில் கொண்டு வந்தாலும் நம்ம சட்டப்பேரவையில் தான் கொண்டு வர முடியும். அப்போது மசோதாவை அறிமுகப்படுத்தி அதில் எல்லாம் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? ஆளுநர் சைன் பண்ணிட்டாருன்னா
அது சட்டமாக மாறிடும். அப்புறம் எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். சட்டமன்றத்தை கலைக்கணும்னாலும் கூட ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறது யார்? முதலமைச்சர் தான்.